வணக்கம். என்னுடைய பெயர் ஜிசிஜிபி பரதிமால். நெய்வேலி நிறுவனத்தில் 2007 வரை பணிபுரிந்துவிட்டு கடந்த 13 வருடங்களாக ஐக்கிய அமீரகத்தில் பணிபுரிந்து வருகின்றேன். நானும் நெய்வேலியில் பிறந்து வளர்ந்து நெய்வேலி நிறுவனத்தில் வேலை செய்தவன். நண்பர்களே, நீங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 7 அல்லது 8 பயிற்சி வகுப்புகளை முடித்து விட்டீர்கள். இன்னும் 1-2 பயிற்சி வகுப்புகள் இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி மனதிலே இருந்து கொண்டிருக்கும். இப்பயிற்சி வகுப்புகளில் பயன்பெற்று வளர்ந்தவர்கள் யாரையாவது எனக்கு காட்ட முடியுமா? இரண்டாவது மிகப்பெரிய கேள்வி, இந்த தனிமனித மேம்பாட்டு பயிற்சிகள் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்வது என்பதுதான் முதல் கேள்விக்கான பதில். செல்வன் பூபாலன், தந்தையார் பெயர் ஜேசி ஞானசேகரன். நண்பர் ஞானசேகரிடம் ஒரு முறை கேட்டேன், செல்வன் பூபாலன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று. அவர் சொன்னார், இந்தியாவின் தலை சிறந்த தொழில்நுட்ப கல்லூரியான ஐஐடி கரக்பூரிலே இளங்கலை பட்டம் பயின்று கொண்டிருக்கின்றான் என்று. இது நடந்து கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னால். மிகவும் சந்தோஷம். எப்படி இது சாத்தியமானது என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், பூபாலன் அவர்கள் 8ஆவதோ அல்லது 9ஆவதோ படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தனி மனித மேம்பாட்டு பயிற்சியான தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்வது எப்படி என்கின்ற பயிற்சியினை நெய்வேலி ஜேசஸ் நடத்திய போது கலந்து கொண்டு, அதிலும் குறிப்பாக குறிக்கோள்களை அடைவது எப்படி என்கின்ற பயிற்சி வகுப்பில் தன் வாழ்க்கையின் குறிக்கோள்களை நிர்ணயித்து அதை அடைவது எப்படி என்று கற்றுக்கொண்டு அவற்றினை தன் வாழ்க்கையில் பயன்படுத்தியதனால்தான் அவர் இந்தியாவின் தலை சிறந்த தொழில்நுட்ப கல்லூரியான ஐஐடி கரக்பூரிலே அவர் தனக்கான அனுமதியினை பெற்றார் என்று. நண்பர்களே, தனி மனித மேம்பாட்டு பயிற்சிகளிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற விஷயங்களை எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்பதனை பார்ப்போம். நீங்கள் இதுவரை நடத்திய பயிற்சி வகுப்புகளில் குறிப்புகளை எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். குறிப்புகளை எடுக்காதவர்கள் பயிற்சி வகுப்புகள் முடிந்த பின்னால் உங்களுக்கு இந்த கருத்து மிகச் சிறந்த கருத்தாக இருந்ததே, இவற்றை நான் ஏன் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடாது என்று தோன்றியிருக்கலாம். சரி, இப்பொழுது எப்படி இவற்றினை வாழ்க்கையில் பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவதாக மாற்றுவது என்பதனை கற்றுக்கொள்வோம். ஒரு தனியார் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்பொழுது கலந்து கொண்ட பயிற்சிகளில் தலைப்பு வாரியாக உங்களுக்கு பிடித்தமான கருத்துக்களையும், இந்த விஷயத்தினை நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றினால் நான் முன்னேற்றம் அடைவேன் என்று உங்களுக்கு தோன்றிய கருத்துக்களையும், இந்தந்த குணநலங்கள் என்னிடத்திலே இருந்து விலக வேண்டும் என்று நீங்கள் நினைத்த விஷயங்களையும் எழுதுங்கள். தலைப்பு வாரியாக எழுதினீர்களே என்றால் ஒவ்வொரு தலைப்புக்கும் குறைந்தபட்சம் 5 முதல் 10 கருத்துக்கள் வரும். மொத்தமாக எல்லா தலைப்புகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட 50 முதல் 100 கருத்துக்கள் உங்களிடத்திலே இருக்கும். இவை அனைத்திலும் ஒன்றாக சேர்த்து என் வாழ்க்கையை நான் முன்னேற்றுவதற்காக உடனடியாக பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்று 5 தலையான கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவை 5 கருத்துக்களையும் 5 விஷயங்களையும் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைப்பதோ அல்லது இவற்றை நான் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பதோ இப்படிப்பட்ட விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு விட்டு முதலாவதாக இவற்றை உங்களுக்கு நெருக்கமானவர்கள், நண்பர்களாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், சகோதரர் சகோதரியாக இருக்கலாம், யாராவது குறிப்பிட்ட சிலரிடம் நான் இந்த 5 விஷயங்களையும் பின்பற்றப் போகிறேன், இவற்றை நான் செய்ய போகிறேன் என்று அறிவித்து விடுங்கள். இந்த அறிவிப்பு உங்களுக்கு மிக உபயோகரமாக இருக்கும். எப்படி என்றால், நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக
5 விஷயங்களை நான் பின்பற்ற நினைத்து கொண்டிருந்தேன், சொல்லி இருந்தேன், அவற்றை நான் பின்பற்றுகிறேனா என்கின்ற எண்ணம் வரும். அடுத்ததாக, நீங்கள் அந்த விஷயத்தினை பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக 1 மணி நேரம் காலையில் படிப்பேன் என்பதோ இவற்றில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இரண்டாவதாக மிக முக்கியமானது, எந்த விஷயத்தை எந்த குணநலன்களை மாற்றுவது அல்லது பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவற்றினை குறைந்தபட்சம் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து 48 நாட்கள், ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள் தமிழ் மருத்துவ முறையிலே, 48 நாள், கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பிடிவாதமாக பின்பற்றுங்கள். இப்படி பின்பற்றினீர்களே என்றால் அந்த விஷயங்கள் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து விலகி போக முடியாது. இவற்றையெல்லாம் விட மற்றொரு விஷயத்தினும் இங்கே உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்றை மட்டுமாவது அவசியம் செய்ய பாருங்கள். இரவு தூங்க போகும் முன் 10-15 நிமிடங்கள் வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்திற்காக நான் இன்று என்னென்ன விஷயங்களை செய்தேன், குறிப்பாக 5 விஷயங்களை நான் மாற்றுவதாக அல்லது பின்பற்றுவதாக மற்றவரிடம் சொன்னேனே, அந்த 5 விஷயங்களையும் செய்தேனா என்று பாருங்கள். 48 நாட்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தினை செய்யுங்கள். எந்த விஷயத்தினை விட்டுவிட்டதாக நினைத்தீர்களோ அதை பற்றி மிகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுநாளிலிருந்து அவற்றினை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். அப்படி விடுபட்ட விஷயங்களை உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்தினால் பரவாயில்லை என்று தோன்றினால், நீங்கள் யாரிடம் சொன்னீர்கள் அல்லவா 5 விஷயங்களையும் நான் இதை பின்பற்றப் போகிறேன், அவர்களிடம் திருப்பி போய் சொல்லுங்கள். இவற்றை என்னால் பின்பற்ற முடியவில்லை, அவற்றினை பின்பற்றப் போகிறேன், இன்றிலிருந்து பின்பற்றப் போகிறேன், அல்லது என்ன காரணமாக இருக்கு என்று கேளுங்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அவற்றிற்கு உதவி செய்வார்கள். நண்பர்களே, தனி மனித மேம்பாட்டு பயிற்சியில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அற்றார்க்கு உதவி செய், அதுவே அறமாகும் எனும் மனிதநேய இலக்கணத்தை மண்ணில் புகுத்தி கொண்டிருக்கும் JCI நெய்வேலி வழங்கும் விஷன் பிளஸ் குழு இன்றைய 10ஆம் நாள் பயிற்சிக்கு தங்களை இனிதே வரவேற்கிறது. இன்றைய நமது பயிற்சியாளர் அறிமுகம் தேவையில்லாத அதிசய மனிதர். முகம் மட்டும் காட்டி முழு இதயம் கொள்ளை கொள்ளும் மற்றும் மழலைகளின் மனதை மயக்கிவிடும் வித்தையை எங்கு எப்படி கற்றாரோ என நினைக்கும் அளவுக்கு நெஞ்சில் நிற்பவர். இவர் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் டிஸ்டிங்ஷனில் முடித்தவர். மனிதவள மேம்பாட்டில் MBA படித்தவர். NLC இந்திய கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையத்தினுடைய தலைமை பொறுப்பாளராக சீஃப் ஜெனரல் மேனேஜர் பதவியில் உள்ளவர். ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் அப்ரண்டிஸ் பயிற்சிகளுக்கு முழு பொறுப்பாளர். NLC இந்தியாவின் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானுடைய தலைவர். இவர் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தொழில்நுட்ப அறிவு பரிமாற்றத்தை முதலில் பொறுப்பேற்று நடத்தி காட்டியவர். ட்ரைனிங் ஃபெசிலிட்டேஷன், டிசைன், எவாலுவேஷன் அண்ட் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் துறையில் 25 ஆண்டுகால அனுபவம் உள்ளவர். 1995இல் JCI நெய்வேலியின் தலைவராக பொறுப்பேற்று சிறப்புற செயல்பட்டவர். 1996 மற்றும் 2003ஆம் ஆண்டுகளில் JCI இந்திய மண்டலம் 23இன் மண்டல பயிற்சியாளர் பிரிவினுடைய தலைவராக இருந்தவர். JCI இந்தியாவின் மாநில பயிற்சியாளர் அங்கீகாரம், 1993இல் தேசிய பயிற்சியாளர் பட்டம், 1994இல் JCI அமெரிக்காவின் தலைமை பயிற்சியாளர் பட்டம், 2000இல் JCI அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் தேசிய பயிற்சியாளர் பட்டம் போன்றவை இவர் பெற்ற கிரீடங்கள். 2004இல் ஹைதராபாத் MCR HRD கல்லூரியில் நடைபெற்ற டைரக்ட் ட்ரெய்னர் ஸ்கில்ஸ், டிசைன் ஆஃப் ட்ரைனிங், ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ் அண்ட் யூஸ் ஆஃப் TNA டூல்கிட் மற்றும் சர்டிஃபைடு எவாலுவேஷன் ஆஃப் ட்ரைனிங் கோர்ஸ் பயிற்சிகள் கற்று அங்கீகாரம் பெற்றவர். சென்னையில் சர்டிஃபைடு NLP பிராக்டிஷனர், தாமஸ் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம், சர்டிஃபைடு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் டெவலப்பர் ட்ரைனிங் மற்றும் AMIA சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போன்ற பயிற்சிகள் கற்றுள்ளார். உலகளாவிய மக்கள் மற்றும் நிறுவனங்களின் மேலாண்மை பற்றி IMI டெல்லி நடத்திய
சர்வதேச பயிற்சிகளுக்காக ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பாரிஸ் மற்றும் டுரின் போன்ற நாடுகளுக்கு சென்று பயிற்சி எடுத்தவர். ஜேசிஐ ஸ்ரீலங்காவுக்கு சென்று ட்ரெய்னர் ஃபார் டெவலப் லீடர்ஷிப் ட்ரைனிங் நடத்தியவர். இவர் சிறந்த பயிற்சியாளர் விருதை என்பிடிஐ நிறுவனத்திலும் 2005 நேஷனல் வின்னர் விருதும் பெற்றவர். ஜேசிஐ அமெரிக்காவால் ஜேசிஐ செனட்டர் விருது பெற்றவர். 2006 ஜேசிஐ இந்தியாவின் அவுட்ஸ்டாண்டிங் லைஃப் மெம்பர் விருது பெற்றவர். இவர் மேலாண்மைத்துறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் விழுப்புரம் தெய்வானையம்மாள் மகளிர் கல்லூரியில் போர்ட் ஆஃப் ஸ்டடி கவுன்சில் மெம்பராக இருப்பவர். என்பிடிஐ நிறுவனத்தில் முக்கிய பயிற்சியாளர். ஜேசிஐ மற்றும் ரோட்டரி இயக்கங்களுக்கு சுமார் 1500 பயிற்சிகளுக்கு மேல் எடுத்து சாதித்தவர். ட்ரெயின் த ட்ரெய்னர் பயிற்சியில் 500க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களை உருவாக்கியவர். சுமார் 250 அதிகாரிகளுக்கு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் புரோகிராம் எடுத்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த உலகளாவிய பயிற்சியாளர் முன்னேற்ற நிகழ்ச்சியில் பயிற்சியாளராக இருந்து சிறப்பித்தவர். 2 PhD மாணவர்களுக்கும் கோகைடு மற்றும் 10 MBA மாணவர்களுக்கு கைடாக இருந்தவர். இவர் புன்னகையோடு சேவை செய்து வெற்றி காண்போம் எனும் தாரக மந்திரத்தை நமக்கு சொன்ன ஸ்மைல், சர்வ், சக்சீடு, SSS என்று எல்லோராலும் அழைக்கப்படுபவர். இவர்தான் இன்றைய நமது பயிற்சியாளர், NLC இந்திய நிறுவன லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் மையத்தினுடைய சீஃப் ஜெனரல் மேனேஜர் எஸ் சண்முக சுந்தரம், BE, MBA, HRM. இதோ உங்கள் முன்னே. Good morning, friends. Good morning. I take this chance. I take this as a privilege. எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நான் இதை கருதுறேன். ஏன் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, என்னோடு இந்த ஜூம் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 100-120 வெற்றியாளர்களோடு எனது கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I underline the quote. என்னோடு சேர்ந்து மேலும் ஒரு 100 அல்லது 120 வெற்றியாளர்களோடு எனது எண்ணங்களை, எனது அனுபவத்தை கலந்து கொள்ள போகிறேன். சரியா? எல்லாம் ரெடியா? அடுத்த 1 மணி நேரம். டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், நீங்க எல்லாரும் ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? ஓகே, ரைட். இந்த ப்ரோக்ராம் நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கும் போது அங்கங்க ஒரு சில கேள்விகள், பதிலை எதிர்பார்த்து ஒரு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் கேட்கும்போது இம்மீடியட்டா உங்களுடைய சேட் பாக்ஸ்ல ஷார்ட் ஃபார்ம்ல எஸ் ஆர் நோ அல்லது உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ அந்த கேள்விக்கு சம்பந்தமா ஐ எக்ஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ரெஸ்பாண்ட். பண்ணுவீங்களா? ஷோ தம்ஸ் அப். ஓகே, ரைட். இன்றைய தலைப்பு பேஷன். கடந்த 10 நாட்களா நிறைய இந்த மாதிரியான புது புது வார்த்தைகள் உங்கள நிறைய பேருக்கு காதுல ஒலிச்சிருக்கும். விஷன், ட்ரீம், கோல்ஸ், டிசையர். ப்ராபப்ளி உங்கள நிறைய பேருக்கு அந்த வார்த்தைகள் முதன்முறையா நீங்க கேட்பதாக கூட இருந்திருக்கலாம். Am I right? சரி, இப்போ அந்த பேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை if I remember correct, ராமசுப்ரமணியம் சார் கிளாஸ் எடுத்தார் இல்லையா? ராமசுப்ரமணியம் சார் கிளாஸ் எடுக்கும் போதும் ஃபைண்ட் யுவர் பேஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதே மாதிரி விஷன், கோல்ஸ் அப்படின்னு கிளாஸ் எடுத்த சுரேஷ் தன்னுடைய பயிற்சியின் போது
பேஷனை பத்தி ஜஸ்ட் we touched upon. Okay. இந்த பேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா என்ன? Let us start thinking. I don't expect you to give a reply now. பதில் தேவையில்லை. இந்த வார்த்தையை எத்தனை பேர் முதல் பார்க்குறீங்க, முதல் கேள்விப்படுறீங்க? ஈவன் தோ ராம் சுப்பிரமணியம், சுரேஷ் சார் எல்லாம் சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைக்குள்ள முழுமையா என்ன ஏதுங்கிற ஒரு ஆர்வத்தோட உள்புகுந்தீங்களாங்கிறது சந்தேகம் தான். அப்போ இந்த பேஷன்னா என்ன? பேஷன்ங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ண பார்ப்போம். கடந்த ஒரு வாரமா நானும் கூட இந்த வார்த்தைக்கான I was telling about an experience. ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்பு எனது பள்ளியில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். I was studying in 11th standard. இப்பெல்லாம் நீங்க 10th +2 படிக்கிற மாதிரி 11ஆம் வகுப்பு SSLC படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய ஆசிரியர் ஒரு நாள் வந்து மிஸ்டர் அயலுங்கிற அந்த ஆசிரியர் என்ன பண்ணாரு, இஸ் a science teacher. அவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாளும் பாடம் துவங்குவதற்கு முன்பாக சில பொதுவான செய்திகளை ஷேர் பண்ணிக்குவார். இப்போ இந்த பயிற்சியில கூட இன்றைக்கு நண்பர் பரிதிமால் வந்து ஒரு சில செய்திகளை ஷேர் பண்ணிட்ட மாதிரி, இன்றைய செய்தி அப்படிங்கிற மாதிரி, அன்னைக்கு மிஸ்டர் அயலு எங்களுடைய சயின்ஸ் டீச்சர், he was asking a question. ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் கிளாஸ்ல ஒரு 40-45 பேர் இருந்தோம். எல்லாரையும் பார்த்து, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், லைஃப் ஆம்பிஷன் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன அப்படின்ட்டு வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லி இந்த கேள்வியை எங்கள் முன் போட்டார். அப்போ ஒருத்தரும் ஆஸ் யூஷுவல், இப்போ இந்த கேள்வியை நான் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? Immediately open the chat box and put up what is your ambition. Singer, IAS, to be a good human being, IPS, actor, to be a teacher, pilot, businessman, aeronautical scientist, doctor. Very good, very good. Likewise, I know pretty well. இப்போ இம்மீடியட்டா இந்த பயிற்சியில என்னோட இணைந்திருக்கின்ற 100-120 பேருமே நீங்க வந்து உங்களுடைய பதில போட்டுட்டு இருப்பீங்க. Let us stop it at that junction and let us proceed. அந்த கேள்விக்கு உங்களை மாதிரியே அந்த வகுப்புல இருந்த நாங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் we started telling something. I am talking about 40-50 years back. எங்க மனசுல எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நாங்க எல்லாரும் சொல்லிட்டு வந்து, மோஸ்ட் ஆஃப் us we were telling, நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், நல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், இந்த மாதிரி சம் கேம் ரிலேட்டட். ரிமெம்பர், யாரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்ல அந்த காலத்துல. many of us we were telling all these things. அப்போ என்னுடைய பெஞ்ச்ல என் பக்கத்துல உட்கார்ந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வாஸ் டெல்லிங், ஐ வாண்ட் டு பி a டாக்டர். இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த கிளாஸ்ல இருந்த எங்க ஒவ்வொருத்தரையும் பத்தியும் முழுமையான செய்திகள், எங்களுடைய குடும்ப சூழல், எங்கிருந்து வர்றோம், எங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயமும் நான் சொல்லின்ற அந்த மிஸ்டர் அயலு வாத்தியாருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணாரு, என் பக்கத்துல இருக்கிற அந்த நண்பர் ராஜான்னு பேரு, ஐ வாண்ட் டு பி a டாக்டர் அப்படின்னு சொன்னது, மற்றவங்க சொன்னதெல்லாம் விட்டு, ராஜா நீ டாக்டர் ஆகணும்னு சொல். மகிழ்ச்சி, டாக்டர் ஆகணும்னாக்க எவ்வளவு செலவாகணும் தெரியுமா? ஐ நோ யூ ஆர் ஃப்ரம் அ புவர் ஃபேமிலி. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, என்னுடைய அந்த வாத்தியார் சொல்றாரு, என்னுடைய மகன் வந்து என்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு இருக்கேன்.
என்னுடைய மகள் வந்து டாக்டர் படிச்சுட்டு இருக்கா. நான் இங்க NLCல நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு அவங்களுக்குரிய அந்த ஃபீஸ் இதெல்லாம் கட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ நோ ராஜா, உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், யூ ஆர் ஃப்ரம் அ வெரி வெரி புவர் ஃபேமிலி, ரைட்? உன்னால ஆக முடியும்னு நினைக்கிறியா? டாக்டர் ஆக முடியும்னு நினைக்கிறியா? டாக்டருக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா அப்படின்ட்டு, அப்போ ஆகிற செலவு கிட்டத்தட்ட அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 50,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னார். அவன் என்ன சொன்னா, எப்படியா இருந்தாலும் நான் டாக்டர் ஆயிடுவேன் சார் அப்படின்னு சொன்னா. தேர் இஸ் a மேட்டர். நாங்க எல்லாருமே ஒரு பள்ளி வகுப்பெல்லாம் முடிச்சு ஒரு 25 வருடம் கழித்து எங்களுடைய அணியில படிச்சவங்க எல்லாரும் திரும்ப மீட் பண்ணும்போது ஐ மெட் தட் சேம் ஜென்டில்மேன். அந்த ராஜாவை பார்த்தேன். ராஜா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தையா பார்த்து, என்னப்பா அப்படி இருப்ப, இந்த மாதிரி வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் உருவ வேறுபாடு இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ராஜாட்ட நான் என்ன கேட்டேன், ராஜா நீ டாக்டர் தானே, டாக்டர் ஆவேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா ஐ எம் a வெரி வெரி சக்சஸ்ஃபுல் என்ஜினியர் now அப்படின்னு. இட் வாஸ் a shock for me. லைஃப் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது கேட்கும்போது, டாக்டர் ஆவேன்னு சொன்ன, எப்படியாவது நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ராஜா, he landed into engineering degree and he has become an engineer. And I know at that point of time, எல்லாம் உங்களுக்காக நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ வந்து தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு 500 என்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கு. என்ஜினியரிங் சீட் வாங்குறதுங்கிறது ஈஸி. நான் சொல்ற காலகட்டத்தில் என்ஜினியரிங் தமிழ்நாட்டில் 8 என்ஜினியரிங் கல்லூரி தான். மொத்த சீட் எண்ணிக்கை வந்து 1400 தான். அந்த 1400 சீட்ல ஒரு சீட் இந்த மாணவன் வாங்கி என்ஜினியர் ஆயிருக்கிறான் அப்படின்னாக்க, சம்திங் ட்ரெமெண்டஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இன் ஹிஸ் லைஃப். எப்படிப்பா டாக்டருங்கிற அந்த மோட்ல இருந்து என்ஜினியரிங் மோடுக்கு எப்படி போன? டாக்டர் சேரணும்னாக்க யூ ஹேவ் டு கம்ப்ளீட் நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, NPCங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். என்ஜினியரிங் போகணும்னாக்க MPC அப்படிமோ, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நீ என்ன டாக்டர் ஆகணும்னு சொல்லி NPC தானே படிச்ச, நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தானே படிச்ச, how did you change into this அப்படின்னு திரும்ப அவன்கிட்ட கேட்கும்போது, what he was telling, I know எனக்கு கணக்கு வராது, அதனாலதான் வந்து நான் நேச்சுரல் சயின்ஸ் எடுத்திருந்தேன். இருந்தாலும் SSLC முடிச்சு அந்த SSLC லீவ்ல I sat for some tuition. எனக்கு ஃப்ரீயா ஒரு நண்பர், என்னுடைய உறவினர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஏன் அந்த மாற்றத்துக்கு நான் உள்ளானேன் அப்படின்னாக்க, பை த டைம் குடும்ப சூழ்நிலை மாறுனுச்சு. we have become very very poorer. ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு டாக்டர் படிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிறதுனால ஐ சேஞ்ச் இட்ஸ். அப்போ அந்த கோடை விடுமுறை முழுக்க மேத்ஸ் I specialized, I went for the tuition, I sat for the tuition, I learned that. அதுக்கப்புறம் PUCல I did and I scored center in maths. யாரு மேத்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, 50-60 மார்க் வாங்கி கொண்டிருந்த அந்த ராஜா PUC ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், இப்போதைய கணக்குப்படி 12th வச்சுக்கலாமே, அந்த 12th ஸ்டாண்டர்ட் PUCல he got a centum in maths. அப்போல்லாம் வந்து என்ஜினியரிங் சீட் கிடைக்கணும்னாக்க ensured சீட் அவைலபிலிட்டி எப்படின்னாக்க, சென்டம் வாங்கினவங்களுக்கு, மேத்ஸ்ல சென்டம் வாங்கினவங்களுக்கு என்ஜினியரிங் சீட் உண்டு. Thereby I got into that engineering and the rest is a history. Now I leave it to you. Passion என்ன அப்படின்னு பார்க்கும்போது, which makes certain things impossible, என்னால முடியாதுன்னு இருந்த விஷயத்த
முடியும் என்று மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது பேஷன். இன்னும் நம்ம பேஷன்னா என்னன்னு சொல்ல, பேஷன் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடியாதுன்னு இருந்த ஒரு விஷயத்த முடித்து காட்டக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு நிலையை உருவாக்கும் அந்த அந்த இயல்பு அந்த பேஷன்ங்கிற அந்த வார்த்தைக்கு இருக்கு. அந்த பேஷன்ங்கிறது இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணல. அது ஒரு திறமையா, அல்லது அது ஒரு அறிவா, அல்லது ஒரு கலையா என்னங்கிறத நம்ம பத்தி பேசல. ஸோ பேஷன் அப்படிங்கிற ஒரு தன்மை முடியாதது முடித்து காட்டக்கூடிய வல்லமை பொருந்தியது. That is the first message I wanted to convey to you. Okay. Then we wake up early. We work long hours. சாப்பாடு தேவை இருக்காது. அம்மா அங்கேருந்து சாப்பிட வாடான்னு கூப்பிட்டாலும் கூட, இருமா கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்ட்டு அதுலயே ஃபோக்கஸ்டா இருந்திருப்போம். அது மட்டும் இல்ல, we also wake up early next day. முதல் நாள் தான் இந்த மாதிரி நடந்ததுனாக்கா அடுத்த நாளும் we get up early and most important thing, happily do it again. நம்ம செய்து கொண்டிருந்த அந்த வேலையை சந்தோஷமா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். Here also just I wanted to share one of my experience which has happened in the year 2000. நம்மளுடைய இந்த விஷன் பிளஸ் ஃபர்ஸ்ட் டே ட்ரெயினர் பேர் ஞாபகத்தில் இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட் டைப் இன் விஷன் பிளஸ் டே 1 ட்ரெயினர். வேலாதித்தன் ஹரிஷ்னு போட்டிருக்கிறாரு. எஸ், ஹரிஷ் குமார். எஸ், ஃபைன், யூ ஆர் இன் a position to recollect. Good. ஹரிஷ். அந்த ஹரிஷ், ஜேசி ஹரிஷ் மற்றும் என்ன மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஒரு 30 பேர் வந்து we participated in a trainer certification program. ஜேசியோட ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனுக்கான ப்ரோக்ராம். இது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னாக்க இந்த இயர் 2000. எங்க நாங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகப்பட்டினத்துல கடற்கரை ஓரத்துல இருக்கிற ஹோட்டல் தாஜ் ஹோட்டல்ங்கிறது ஸ்டார் ஹோட்டல். நல்ல எல்லா சிறப்பும் பொருந்திய அந்த ஹோட்டல்ல we were participating. அதுல என்ன சிறப்பு அப்படின்னா அந்த ட்ரைனிங்கோட பேரு எக்ஸல் அப்படின்ட்டு பேர். 3 நாள் ப்ரோக்ராம். அதுக்கு நாங்க எல்லாரும் I think at that time we paid 10,000 rupees as registration fee. 10,000 ரூபாய் பே பண்ணி நாங்க எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 30 பேர். அந்த ப்ரோக்ராமோட ஃபேக்கல்டி யார் அப்படின்னாக்க ஜேசியோட பாஸ் நேஷனல் பிரசிடென்ட் சுனில் குமார், பாஸ் எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் ஜேசி பாலா. ஜேசி நண்பர்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு யார் என்னங்க தெரிஞ்சிருக்காது. எனிவே, why I am mentioning about them, the role they played in that particular program. As I was telling you, அந்த எக்ஸல் ப்ரோக்ராம் நார்மலா அந்த எக்ஸல் சர்டிபிகேஷன் வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராம் எங்க நடக்கும்னாக்க வெளிநாடுகளில் நடக்கின்ற மாநாடுகள். முதலாக அந்த எக்ஸல் இந்தியாவில் நடந்தேறியது. அந்த ப்ரோக்ராமுக்கு தான் we were allowed to participate. So Excel Indiaங்கிறது first time it was happening at Visakhapatnam. Okay, that is a 3-day training program. 3 நாள் அப்படின்னாக்க பொதுவா ஒரு நாள்ல நம்ம ஜெனரலி எவ்வளவு நேரம் நம்ம தூங்குவோம்? டைப்பிங். நீங்க ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க? 8 to 10 hours, 7 hours, 8 hours, 12 hours. Oh, 8 hours, 12 hours போட்டுருந்தவங்க அம்மா என்னதான் வந்து எழுப்பினாலும் தண்ணியை மேல ஊற்றினாலும் எழுந்திரிக்காதவங்க. You are blessed. Good. 10 hours, 8 hours. Okay. Average வந்து 8 hours தூங்குவோம்னு வச்சுக்கலாமே.
அப்போ அந்த 3 நாள்ல எத்தனை மணி நேரம் ஒருத்தர் நாங்க தூங்கி இருக்க முடியும்? தூங்கி இருப்பதற்கான வாய்ப்பு 24 மணி நேரம் தூங்கி இருக்கலாம். 8x3 அப்படின்னு வச்சுட்டீங்கனாலும் 24 hours. ஆக்சுவலா அங்க அந்த ஹோட்டல்ல தூங்குவதற்கு ஏற்ற மாதிரி தங்கியிருந்தது வந்து 2 nights. ஸோ 2 nights அப்படின்னாக்க 16 மணி நேரம் தூங்கிருக்கலாம். Something magic has happened in that program. அதில் கலந்துட்டு நாங்கள் 30 பார்ட்டிசிபென்ட். அதை நடத்திய அந்த விசாகப்பட்டினம் ஜேசிஸ் ஆர்கனைசர், அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண ஃபேக்கல்டி சுனில், பாலா, நாங்கள் எல்லாருமே ஆவரேஜ் எவ்வளோ மணி நேரம் தூங்கியிருப்போம்? குத்து மதிப்பா ஒரு கணக்கு சொல்லுங்க. அந்த 3 நாள்ல 16 மணி நேரத்துல எவ்வளவு மணி நேரம் தூங்கியிருப்போம்? ஜஸ்ட் மேக் அ வைல்ட் கெஸ். 14 மணி நேரம், 10 hours, 8 hours, 6 hours, 4 hours, 3 hours, 3 plus 3. Okay, believe it or not, நான், ஹரிஷ், என்ன மாதிரி மற்ற 28 ட்ரைனர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், இன்க்ளூடிங் பாலா அண்ட் சுனில், we slept hardly 4 to 5 hours in that 16 hours. 4 அல்லது 5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம். How it is possible? What made us to do away the sleep? தூக்கத்திலேருந்து விடுபட்டு சரி தூங்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா what else you are doing அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்துடும். You are totally into that training program. You are preparing the projects. You are doing preparation. You are conducting sessions. எங்களுக்குள்ள ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். இது அத்தனை நடந்துட்டு இருக்கு. அந்த முழுமையா நாங்க விழித்திருந்த அத்தனை மணி நேரங்களிலும் அந்த ஆர்கனைசிங் கேசஸ், விசாகப்பட்டினம் கேசஸ், they were feeding us with snacks, tea, எல்லாமே அவங்களும் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் இந்த சுனில் அண்ட் பாலா, ஷான் எப்படி போயிட்டு இருக்கு, ப்ரிப்பரேஷன் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் அவங்க எங்களுக்கு அப்பப்போ வந்து ஊக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் in that 3 days, and ultimately at the end of the 3rd day, என்ன அதனுடைய சிறப்பு அப்படின்னா, கலந்து கொண்ட 30 பேர்ல 20 பேருக்கு அந்த எக்ஸல்ங்கிற பட்டம், இன்டர்நேஷனல் ட்ரெய்னர் சர்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த 20 பேர் பெற்ற அந்த சர்டிபிகேட் பெற்ற 20 பேர்ல நானும் உண்டு, ஹரிஷ் உண்டு. அப்போ what has driven us to sleep for just 3 hours or 4 hours? Think about it. முதல்ல என்ன சொன்னேன்? பேஷன் அப்படிங்கிறது முடியாதுங்கிறத முடித்து காட்டும் வல்லமை பொருந்தியது. இப்போ பேஷன் அப்படின்னு சொல்லும் போது I want to share one more thing. When the passion is on, it doesn't allow you to sleep, wake up early, work for long hours, skip meals, focused, ஒரே முனைப்போட செயல்படுற மாதிரியான ஒரு தன்மையை உருவாக்கி தருது. Wake up early very next day. And the most important thing, we all were doing that particular project. அந்த 3 நாளும் we were happily sitting through that training. Okay, so the next point is, அந்த பேஷன் நமக்குள்ள இருக்கும்போது தூக்கம் வராது, பசி எடுக்காது, செய்யற வேலையை ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்திருப்போம். மிக கவனம் சிதறல் இல்லாம முழுமையான கவனத்தோடு அந்த செயல்ல ஈடுபட்டிருப்போம். அப்படின்னா அந்த பேஷன் நமக்கு வேணுமா வேண்டாமா? சரி சார், பேஷன் வேணும் தான். அந்த பேஷன்னா என்ன அப்படிங்கறது இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணலையே அப்படிங்கிற உங்க கேள்வி எனக்கு புரியுது. I go to another example also. பேஷன் அப்படின்னாக்க ஒரு burning desire, ஒரு
மனசுக்குள்ள உள்ளூர ஒரு உத்வேகத்தை, ஒரு ஒரு அசைக்க முடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்தியை கொடுக்கிற ஒரு தன்மை. அந்த பேஷன் இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னாக்க, we do something different. இது வரைக்கும் எதிர்பார்க்காத அல்லது முடியாதுன்னு சொன்ன நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த தன்மை வருது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகே, சோ முதல்ல சொன்ன அந்த ஸ்டோரி, ஐ வாஸ் ஷேரிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கூல்ல நடந்தது. சோ பேஷன் அப்படிங்கும் போது அந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட நிகழ்வு என்ன அப்படின்னா, முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை முடித்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குவது பேஷன். ரைட்? பண்ண அந்த விசாகப்பட்டினத்துல நாங்க கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில 3 மணி நேரம் பக்கம் தான் நாங்க எல்லாருமே தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த பயிற்சி முடிவுல கலந்து கொண்ட 30 பேர்ல 20 பேர், நான் உட்பட, ஹரீஷ் உட்பட, we got the certification, international trainer அந்த certification. அப்போ அந்த 16 மணி நேரம் தூங்கி இருக்கக்கூடிய நிலையில நாங்க எவ்வளவு நேரம் தூங்கணும்? just 3 hours. We were happily doing that particular project. அந்த ப்ரோக்ராம்ல அவ்வளவு சந்தோஷமா நாங்க கலந்துட்டு இருந்தோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க 20 பேர் சர்டிபிகேட் வாங்கினவங்க மட்டும் சந்தோஷமா இல்ல, எங்களோட சேர்ந்து கலந்து கொண்ட அந்த மீதம் இருக்கிற அந்த 10 பேருமே வந்து at the end of the program பாத்தீங்கன்னாக்க, we gained such a wonderful international experience. இது எவ்வளவு கால்ஸ் கொடுத்தாலும் கிடைச்சிருக்காது அப்படின்ட்டு. They were also happily sharing that moment. So அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற 3வது செய்தி, பேஷன் அப்படிங்கிறது burning desire. It makes us to do something different, and the most important thing, the last point, it satisfies the inner self. I don't know how many of you have felt it. உங்கள இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கும்னு தெரியல. Probably school children விட்டு கொஞ்சம் வளர்ந்தவங்க, பெரியவங்க, ஜேசிஸ், some of the housewives also participating in this program. ஒரு இந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது, நாம செய்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை கூட இது கிடைச்சிருக்கும், அந்த முழுமையா ஈடுபட்டு அந்த தீவிரத்தன்மையோட செயல்படும் போது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த மார்கழி மாசத்துல ஓகே, some of the girl students are there. உங்கள எவ்வளவு பேருக்கு கோலம் போட தெரியும்? Open your chat box and give a reply. Yes. கோலம் போட தெரிஞ்சவங்க? All the participants, not only girl children. Yes, விக்னேஷ்லாம் கூட எஸ்னு போட்டிருக்கிறாரு, பரவாயில்லையே. Giridhara Balaji, no. Mugilvelan, yes, I know. Okay, good. எவ்வளவு பேர் கோலம் போடுறத நம்மளுடைய அம்மா, வீட்டுல இருக்கிற பெரியவங்க, அக்கா, தாத்தா, பாட்டி, அக்கா, பெரியம்மா, இந்த மாதிரி நம்மளுடைய அத்தை, இவங்க எல்லாம் கோலம் போடுறத நம்ம பார்த்துருப்போம். Yes, I want you to recollect this experience. இந்த அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நான் சின்ன வயசுல மார்கழி மாதத்துல விடிய காலத்துல எழுந்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர், என்னுடைய அம்மா அந்த எங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி லிட்ரலி அந்த மார்கழி மாதம் விடிய காலில் 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு அவங்க எங்களையும் எழுப்பி விட்டுருவாங்க. நாங்களும் பக்கத்துல உட்காந்துருப்போம். கோலமாவு, கலர் கோலமாவெல்லாம் எடுத்து அந்த கலர் கோலமாவை எடு, இதை எடு அப்படின்னு சொல்லும் போது எடுத்து கையில கொடுத்துட்டு இருப்போம். என்ன ஒரே வித்தியாசம், அவங்க கோலம் போட்டுட்டு இருப்பாங்க, நாங்க தலையில மப்ளர்லாம் கட்டிக்கிட்டு தூங்கி விழுந்துட்டு உட்காந்துருப்போம். பட் இஃப் ஐ ரிகலெக்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்கு? நம்மளுடைய அம்மா, அக்கா அவங்க எல்லாம் இந்த மாதிரி கோலம் போடும்போது பக்கத்துல இருந்து உதவி செஞ்ச அனுபவம் பார்த்திருக்கீங்களா? அந்த மார்கழி மாத கோலம் சாதாரண கோலம் இல்ல, சும்மா 2 நிமிஷத்துல போட்டுட்டு அப்படியே ஒரு 4 கிறுக்கு இருக்கிட்டு வர்றது இல்லை. திருவடிச்சான் கோலம்ங்கிற மாதிரி தெரு முழுக்க
எதிர்த்த வீட்டில் பார்த்தாக்கா ஒரு ஏரியா பவுண்டரியை கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு 10 அடி பெரிய கோலம் போடுவாங்க, 10 by 10. அந்த கோலம் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா குறைஞ்சது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரமும் அவங்க அந்த கோலம் போடுறது எப்படி போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த குனிந்தே அப்படியே அந்த இடுப்பு பிடிச்சுக்கும். அதெல்லாம் இப்போதான் நம்மளுக்கு அனுபவம் வருது. அப்போ வந்து we were just without knowing it's அதுல இருக்கிற அந்த பெயின் ஆர் என்னங்கிறத யோசிக்காம we have seen it. எங்க அம்மா அந்த கோலம் போடுவாங்க. 1 மணி நேரம் கோலம் போட்டு முடிச்ச பிறகு அப்படி நிமிந்து அப்பா அப்படின்ட்டு அந்த இடுப்புல கையை வச்சுக்கிட்டு அந்த பெயினை தாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று அந்த கோலத்தை பார்ப்பாங்க. கோலத்தை பார்த்துட்டு திரும்ப வந்து she used to make certain corrections. இந்த இடத்துல நான் சரியா போடல அப்படின்ட்டு அழிச்சிட்டு திரும்ப போடுவாங்க. அந்த அழிச்சிட்டு திரும்ப அதை ஃபைன் டியூன் பண்றதுங்கிறது எவ்வளவு நேரம் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, they used to spend another half an hour. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க, what was driving them to do like that? Have you seen such things? உங்களுடைய அம்மாவோ உங்களுடைய அக்காவோ அல்லது வீட்டுல இருக்க பெரியவங்களோ இந்த மாதிரி கோலம் போட்டு மணிக்கணக்குல உட்காந்து கோலம் போடுறது, மணிக்கணக்குல இன்வால்வ் ஆகி சமையல் செய்யறது எதுக்காக? What is that they derive at the end of that action? சொல்ல பாத்தீங்களா, satisfies inner self, ஒரு மன திருப்தி. அந்த அழிச்சு திரும்ப அந்த கோலத்தெல்லாம் மாத்தின பிறகு அப்படி தூரக்கு நின்று பார்க்கும்போது அவங்க முகத்துல கிடைக்கிற பார்க்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, a kind of sense of satisfaction that is immense. அது எல்லா நேரத்திலையும் அவங்க அந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஆல்மோஸ்ட் அந்த மார்கழி மாதம் முழுக்க அந்த 30-31 நாளும் அந்த கோலம் போடும் போது I think my mother or my sister, whoever has done that art of கோலம் போட்டவங்க அந்த பேஷன்ங்கிற அந்த மனோநிலையில they were passionate about it. அந்த செஞ்ச வேலையை அவ்வளவு முழு ஈடுபாட்டோட, அவ்வளவு சந்தோஷத்தோட, அவ்வளவு ஒரு ஆத்ம திருப்தியோட செஞ்சிருக்காங்க. Now coming to our level, passion, I think now I started giving some sort of a small definition. ஒரு உணர்வு, emotion. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது it makes you go crazy. அதாவது ஒரு பைத்தியக்காரத்தனம்ங்கிறத விட உங்களுக்குள்ள எதெல்லாம் முடியும் முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள், அந்த பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி செயல்படக்கூடிய ஒரு ஒரு குழந்தை மனோபாவம். சுடுமா சுடாதா, முடியுமா முடியாதா, வலிக்குமா வலிக்காதா, இந்த மாதிரியான எண்ணங்கள். I don't bother about the end result, but I love that doing that. அந்த செயலை செய்யறதுல அவ்வளவு ஒரு முழுமையான ஈடுபாட்டோட நம்மளை செய்ய வைக்கக்கூடிய ஒரு உணர்வு. இந்த நேரத்தில் just I want to touch this. சார், அப்படின்னாக்க ஹாபிங்கிறது பத்தி எல்லாருக்குமே ஹாபி இருக்கு இல்லையா? Can you open your chat box and give your hobby? உங்களுடைய ஹாபி என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. டிவி, டிராயிங், பெயிண்டிங், ரீடிங் புக்ஸ், சைக்கிளிங், கேரம், யோகா, photography, painting, dancing, cooking, great, cricket, gaming. I don't know what is that gaming. Video game, probably must be video game. Football, kabaddi, reading comics, chatting with daddy, great, daddy chatting, TikTok, hearing song, graphics, Madhumita. Okay, right, thank you. உங்களுடைய ஹாபியை போட்டிருந்தீங்க. உங்கள நிறைய பேருக்கு இந்த சந்தேகமும் கூட வந்திருக்கலாம்.
சார் பேஷனும் ஹாபியும் ஒன்னா வேற வேறையா அப்படின்னு கூட. தட்ஸ் வை, ஏன்னா இதை பத்தி யோசிக்கும் போது எனக்கு இந்த கேள்வி வந்தது. தட்ஸ் வை ஐ எம் கமிங் அவுட் வித் திஸ் ஸ்லைட். ஹாபி இஸ் லீஷர் டைம் ஆக்டிவிட்டி when you are free. அந்த நேரத்துல நம்ம செய்கின்ற ஒரு சில செயல்கள் which also entertain us. நமக்கு ஒரு உற்சாகத்தையும் நமக்கு ஒரு அந்த செயல் செய்வதன் மூலமா it help us to regain the energy. அப்போ அந்த ஹாபியை வந்து எவ்வளவு நேரம் செய்யலாம்? It cannot be for long time. மணிக்கணக்குல ஹாபியை நீங்க செய்துட்டு இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. லீஷர் டைம் அப்படின்னாக்க ஒரு நாள்ல உங்களுக்கு லீஷர் டைம் எவ்வளவு கிடைக்குது? எனி கெஸ்? வெரி லிமிட்டட் டைம். ஓகே, now I want each and every one of you to think about. கொஞ்சம் பேர் நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருந்தீங்க, கேமிங்னு போட்டிருந்தீங்க. டிவியோ கேமிங்கோ அல்லது வாட்ஸ்அப் பார்க்கறதுங்கிறதோ, ஜஸ்ட் டோன்ட் கிவ் அ ரிப்ளை, திங்க் அபவுட் இட். எவ்வளோ மணி நேரம் டிவி பார்க்குறீங்க, அல்லது எவ்வளோ மணி நேரம் யூ ஆர் ஸ்பெண்டிங் டுவர்ட்ஸ் சீயிங் வாட்ஸ்அப், அல்லது அந்த லீஷர் டைம் ஆக்டிவிட்டிங்கிறது எவ்வளோ மணி நேரம் உங்களுடைய ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறீங்கிறது கேள்வி கேளுங்க. அதுக்கு கிடைக்கிற பதில ரீஎக்ஸாமின். நீங்க அதை குறைங்கன்னு நான் சொல்லலை, கூட்டுங்கன்னு சொல்லலை. ஐ வாண்ட் யூ டு செக் இட் அப், கோ த்ரூ. ஓகே, கடைசியா சரி சார் பேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு, now it carries number of வார்த்தைகள். நீங்க இந்த கடந்த 10 நாட்கள்ல பார்த்த நிறைய விஷயங்கள் இங்க ஒரே ஸ்லைட்ல சொல்லப்பட்டிருக்கு. தொலைநோக்கு, it starts with தொலைநோக்கு at the top. தொலைநோக்குனா விஷன். விஷன்ல இருந்து கனவுகள், ட்ரீம்ஸ். கனவுகளிலிருந்து we derive ambitions, லட்சியங்கள். லட்சியங்கள் வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னாக்க இலக்குகளை கொடுக்குது, கோல்ஸ். அந்த கோல்ஸ் செட் பண்ண பிறகு what do? We get into actions. When we act upon those goals, it leads to results. விளைவுகள். நான் வெற்றி தோல்வின்னு போல, remember, it gives us results. நம்ம என்ன காரியம் செய்யறோமோ அந்த செயலின் விளைவாக சில ரிசல்ட்ஸ், விளைவுகள், அந்த காரியத்தின் காரணமாக, நம்ம செய்கின்ற செயலின் காரணமாக சில விளைவுகள் ஏற்படுகின்றன. அந்த விளைவுகள்ல மூலமா we also get certain benefits, சில பலன்கள் கிடைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னாக்க கனவுகள்ல இருந்து ஒரு கிளை பிரிந்து கனவுகள் மூலமா we also get some desires, ஆசைகள், and நீட்ஸ், தேவைகளும் கிடைக்குது அப்படின்னு போட்டுட்டேன். ஓகே, which in turn push you back into ambitions to set your ambition. இது எல்லாத்துக்கும் மையமா பாத்தீங்கன்னாக்க பேஷன் அப்படின்னு போட்டு ஒரு வார்த்தை என்ன போட்டிருக்கேன் தமிழ்ல, சாதனை மனோபாவம். அப்பா, ஒரு வழியா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷமா பேசி சில பல கதைகள், அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணி, பேஷன்னா இட் இஸ் நத்திங் பட் சாதனை மனோபாவம்னு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. நவ் மை கொஸ்டின் இஸ், இந்த மனோபாவம்ங்கிறது வெளியில தெரியுமா? whether it is a skill, ஒரு திறமையா, அல்லது ஒரு ஞானமா, ஒரு அறிவா, whether it is a knowledge or a skill. அதனுடைய தொடர்ச்சியா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? It is an attitude, மனோபாவம். If you can recollect
இந்த நிகழ்ச்சியை துவக்கும் போது உங்க எல்லாருக்கும் நான் குட் மார்னிங் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல, வெற்றியாளர்கள் அனைவரோடும் இந்த நிகழ்ச்சியில நானும் கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஐ அட்ரஸ் யூ ஆஸ் வெற்றியாளர்கள். I know you will be agreeing with me. நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றிருக்கோம் இல்லையா? Right? Are we not qualified for calling ourselves as வெற்றியாளர்கள்? Whereas நம்ம ஒவ்வொருத்தருமே வெற்றியாளர்கள் தான், undoubtedly, சந்தேகமே கிடையாது. ஆனாலும் அந்த வெற்றியாளர்கள் நிலையில இருந்தோம்னா இன்றைய காலகட்டத்துல போட்டி நிறைந்த, அதுவும் இந்த மாதிரி கரோனா மாதிரியான தாக்கங்கள்லாம் வரும்போது டோட்டல் வேர்ல்டே அதனுடைய நிலைப்பாடை மாறி போயிருக்கு. இந்த காலகட்டத்துல கொரோனாவுக்கு முன் எப்படி இருந்தோம், கரோனாவுக்கு பின் எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லும் போது நம்ம ஒவ்வொருத்தருமே நிறைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டியதா இருக்கு, நிறைய மனோபாவத்துல மாற்றத்தை உருவாக்க வேண்டியதா இருக்கு. அந்த விதத்துல ஐ திங்க் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பேஷன், சாதனை படைக்கும் அந்த மனோபாவத்தை உருவாக்கி உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர கருத்து. சாதனை மனோபாவம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் சிம்பிள் சக்சஸ், தொடர் வெற்றி, தொடர்ந்து வெற்றி நிலையிலே இருக்குது. நம்மளை சுத்தி நம்ம பார்த்திருக்கோம், ஒரு சிலர் மட்டும் உங்களுடைய அனுபவத்துல பார்த்திருக்கலாம், அவங்க எடுத்த காரியம் அத்தனையும் வெற்றியாகுது. How it is possible for them to achieve each and everything? அவங்க கை வைக்கிற ஒவ்வொன்றையுமே சிறப்பா செயல்படுறாங்க, வெற்றியாளர்களா வர்றாங்க. How it is possible அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேள்விக்கு என்னுடைய பதில், என்னுடைய அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது இந்த சாதனை மனோபாவம். அவங்க ஒவ்வொருத்தட்டையும் I have seen many of them. I gained that knowledge, I gained that experience. I worked with them, many of such. அந்த சாதனையாளர்களோட இணைந்து பழகுவதற்குரிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த விஷன் 2020 ப்ரோக்ராம்க்கு நாங்கள் எங்கிருந்து இந்த கருவை எடுத்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, நமது முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவரோடு சந்தித்து அவரை ஒய்எம்எஸ் பிள்ளை அவருடைய கிளாஸ் செஷன்ல சொல்லியிருப்பாரு. இங்க நெய்வேலிக்கு அப்துல் கலாம் வந்திருந்தப்ப அவரை தங்க வச்சு ஹாஸ்பிட்டாலிட்டி பர்பஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணது, அதுக்குரிய பொறுப்பு அதிகாரியா நான் இருந்தேன். ஸோ ஐ வாஸ் இன் அ பொசிஷன் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அவரோட கூட அமர்ந்து அவருக்கு அருகில், ஜஸ்ட் இமேஜின், அவருக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து அவரோட பேசிக்கிட்டே அந்த ஒரு 45 நிமிடம் லைஃப்ல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஐ எம் பிளெஸ்ட். அந்த சாதனையின் மனுஷனோட, அந்த சாதனையாளரோட பேசும்போது கிடைச்ச ஒரு செய்தி என்ன அப்படின்னா, how simple he is. What I'm trying to convey, start identifying such achievers, சாதனையாளர்களை சுத்திலும் பாருங்க. சுத்திலும் பார்த்தீங்கன்னாக்க you will be in a position to identify such சாதனையாளர்கள். ஓகே, அந்த சாதனையாளர்கள் எங்கேயோ வெளியில இருக்கணுமா அப்படின்னா, dear children, don't step out. உங்க அப்பாவை பாருங்க, உங்க அம்மாவை பாருங்க, உங்க கூட பிறந்த அண்ணனை பாருங்க, அக்காவை பாருங்க. இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல கூட பரிதிமால் வாஸ் ரெஃபரிங் டு ஒன் பூபாலன், ஐஐடி கரக்பூர்ல படிச்சுட்டு இருக்கிறாருன்னு சொன்னார் இல்லையா? ஓகே, நம்ம சுற்றி பார்த்தோம்னாவே இந்த மாதிரியான நம்ம கூடவே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சாதனையாளர்கள். அந்த கோலம் போடுற அந்த அனுபவத்தை சொன்னேன் இல்லையா? அப்படி பார்த்தனாக்க எங்க அம்மா she is filled with that passion. She is a சாதனையாளர்.
ஃபார் தட் மேட்டர் உங்க ஒவ்வொருத்தரோட அம்மாவுமே வந்து சாதனையாளர் தான். Am I right? Do you agree with me? உங்களை இந்த நிலைமைக்கு என்ன மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற கனவுகளோட, உங்களுடைய கனவு மட்டும் இல்ல, தங்களுடைய கனவுகளோட உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற உங்க ஒவ்வொருத்தருடைய அப்பாவும் உங்க அம்மாவும் they are all சாதனையாளர்கள். You don't know என்ன மாதிரி சூழல்ல உங்களை நல்லா உருவாக்கிட்டு இருக்காங்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் they are competing with themselves. Okay, so இந்த சாதனை மனோபாவம் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர் வெற்றியாளனாக, சாதனையாளனாக, அந்த சாதனையிலிருந்து சரித்திரம் படைப்பவனாக மாற்றக்கூடியது. இந்த 10 நாள் நிகழ்ச்சியில உங்களை வெற்றியாளர்களை கொஞ்சம் கொஞ்சமா மெருகூட்டி எதை நோக்கி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க சாதனையாளர்களாக ஆக்குவதற்கான வழிவகைகள் தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த விதத்துல என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிட்டேன். சரி சார், how to develop that passion, அந்த சாதனை மனோபாவத்தை எப்படி உருவாக்கிக்கிறது, எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? Right? Do more things you like doing. என்ன விஷயம்லாம் உங்களுக்கு செய்ய பிடிக்குதோ அந்த லிஸ்ட்டை பெருசாக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், chat box ஓபன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய பிடிக்கும் அப்படிங்கிறத chat பண்ணுங்க. Playing, sleeping, dancing, publishing, civil service, speaking to others freely. I love running, learning new things, reading books, singing and drawing, develop electronics, making handcrafts, painting, playing football, read books. உங்களுடைய லிஸ்ட்டை பெருசாக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். எதை விருப்பத்தோடு செய்கிறீங்களோ, இப்போதைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் போட்டிருக்கிறது 1 or 2 things which you like doing, ரொம்ப விருப்பத்தோட செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை போட்டிருக்கீங்க. I expect you to fill it up. Probably அதுதான் நான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். அசைன்மெண்ட்டை அவங்க சுஜாதா ஷேர் பண்ணிக்குவாங்க. இங்க ஒரு நீதிநெறி விளக்க பாடல் ஒரு இது கொடுத்துருக்கேன். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். இதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லிடவா? தமிழ்ல பொருள் சொல்லிடவா? I know pretty well many of you இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு முதல் கேள்விப்படுற வார்த்தைகளா கூட இருக்கும். கர்மம் அப்படின்னா என்ன? கர்மண்டா அது இல்ல. கர்மம் அப்படிங்கிறது செயல். ஓகே, ஒரு செயலில் முனைப்பாக இருப்பவர் எப்படி இருப்பார்? அது இந்த பாடலுடைய பொருளை உங்களுக்கு சொல்றேன். ஒரு செயலில் முனைப்பாக இருப்பவர் தனது உடலுக்கு வரும் வருத்தம், நோய் நொடிகளை பொருட்படுத்த மாட்டார். பசித்தாலும் கவலைப்பட மாட்டார், தூங்க மாட்டார். யாரேனும் இடையூறு செய்தாலும் அதையும் மனதில் கொள்ளார். காலம் பற்றியும் கவலைப்பட மாட்டார். டைம்ங்கிறது எப்படி போச்சுங்கிறதே தெரியாது. தனக்கு வரும் அவமதிப்பையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். Right? So, my advice to, or one and only message to each and every one of you, நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த வெற்றியாளர்கள் நிலையிலிருந்து சாதனையாளர் நிலைக்கு மாறணும், மாறுவீர்கள், மாற வேண்டும் அப்படின்னா do more things which you like doing. அந்த விஷயங்கள் செய்யும் போது உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, பசி இருக்காது, தூக்கம் வராது. நான் சொன்னேன் இல்லையா, how we spend that 3 days, 16 மணி நேரம் தூங்கி இருக்கக்கூடிய நேரத்துல we spend just 3 hours towards sleeping. Even with that 3 hours sleep, we are doing it with that happiness.
even after seeing that result, at the end of that day, மூன்றாவது நாள் முடிவுல நாங்க 30 பேரும் அந்த மாதிரி ஒரு உன்னத மனோநிலையில இருந்து போனோம் அப்படின்னாக்க, அப்கோர்ஸ் அந்த அடுத்த அந்த சர்டிபிகேட் வாங்காத அந்த மற்ற 10 பேர் வந்து very next year they also passed out, they got the certification. So friends, my final message to you, remember you are a lucky person if passion comes into your life once or twice. Are you a lucky person? நான் சொன்ன அந்த பசி இல்லாம தூக்கம் இல்லாம ஏதோ ஒரு செயல்ல நீங்க ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி நீங்க போட்டிருந்த அந்த செயல்கள் உங்களுடைய ஹாபி அல்லது ஏதோ நீங்க செய்கின்ற பிடிச்சமான விஷயம் அப்படிங்கிறதுல ஈடுபட்டு இருக்கும் போது அம்மா திட்டினதுலாம் காதுல விழுந்திருக்கா? எரும மாடு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதுல விழலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கும் பதில் சொல்லாம இருந்திருப்போம். கடைசியா வந்து நான் அம்மா வந்து நம்ம தலையில ஒரு கொட்டு கொட்டி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மனநிலையில் நம்ம அத்தனை பேருமே இருந்திருப்போம். இருந்து ஏதோ ஒரு செயல்ல ஈடுபட்டிருப்போம். Remember, we are all lucky person. Now, அந்த லக்கி பர்சன்ல இருந்து ஆசி பெற்ற மனிதனாக நீங்க ஒவ்வொருத்தரும் மாறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அந்த மிகப்பெரிய அந்த உயரிய அருள் பெற்றவராக ஆசி பெற்றவராக நீங்க மாறணும்னாக்க, the passion will stay with you for years. அந்த சாதனை படைக்கும் மனோபாவத்தோடு எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அதுல எவ்வளவு நேரம் தொடர்ந்து நீங்க போக்கஸ்டா இருக்க முடியுதுங்கிறத பாருங்க. அந்த நேரத்தை அதிகப்படுத்துங்க. அந்த நேரத்தை அதிகப்படுத்தும் மாதிரி விருப்பம் உள்ள செயல்களில் ஈடுபடுங்கள். அது மட்டும் இல்ல, அதனுடைய பலன் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகும். அதோட ஒரு படி மேல போய் நம் குடும்பத்திற்கு, நமது அப்பா அம்மாவிற்கு, நமது சுற்றங்களுக்கு, நமது சொந்த பந்தங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலா இருக்கட்டும். அதுக்கு மேல ஒரு படி மேல போய் நாம் வாழ்கின்றது இந்த சமூகத்திற்கு, நமது நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருந்து, I wish each and every one of you to be a blessed person wherein I want each and every one of you to carry this passion. அந்த சாதனை மனோபாவத்தோட சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு I thank every one of you. Good afternoon. Vision Plus 10th day session on passion was very interesting, useful and interactive. We thank the faculty and project guide JCA Senator S. Shanmugasundaram CGM NLCIL, who presented a creative session. We thank all the participants, students, motivating parents and other JCs who attended this program and made us success. Thanks for giving me this opportunity. Thanks to all.